இனியா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வருவாங்க. இனியா கீழே வந்ததும் பாக்யா காஃபி சாப்பிட்றதுக்காக கூப்பிடுவாங்க. ஈஸ்வரி இனியா கிட்ட காஃபி சாப்பிட்றதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ, நீ முதல்ல உட்காரு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபியும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்திருப்பாரு. ஈஸ்வரி இனியா கிட்ட ஏன் வீட்டில் சொல்லாமல் வந்த அப்படின்னு கேட்பாங்க. இனியா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. அதனால திரும்பவும் கேட்பாங்க. அப்போ இனியா நான் வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோபி இனியா கிட்ட ஏன் இனியா சொல்லாம வந்த, அமந்தி எனக்கு நைட்ல ஃபோன் பண்ணாரு, நீ வீட்டுல சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்களாம், நீ ஏன் சொல்லாம வந்த அப்படின்னு கேட்பாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாக்யா இனியா கிட்ட இனியா நீ வீட்டுல சொல்லிட்டேன்னு தானே சொன்ன, நேற்றுக்கே நான் கேட்டேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இனியா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோன் எடுக்கலை, அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் ஃபோன் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரி இனியா கிட்ட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனியா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் வர்றது போகிறதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது, நீ என்ன செய்கிறதா இருந்தாலும் உன் புருஷன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பிள்ளைய நல்லா வளர்க்கலன்னு எங்கள் மேலே தான் புகார் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரி பாக்யா கோபி 2 பேரும் இனியாவை அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இனியா என்ன சொல்வாங்கன்னா, நானே போய்க்கிறேன், யாருமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரி கோபி கிட்ட இவ என்னடா இப்படி இருக்கா, எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்யா இனியாவை உள்ள வா இனியா, நீ உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்த இனியா காஃபி குடிச்சுக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட என்னம்மா நீ என்ன திட்ட போறியா, வீட்டில் ஏன் சொல்லாமல் வந்தேன்னு என்னை திட்டலையா அப்படின்னு கேட்பாங்க. பாக்யா இல்லைன்னு தலையாட்டுவாங்க. ஆமாம், அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்ப, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்ப, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா, நானே போய்க்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னை அங்கே வந்து விடுறதோட நிறுத்திக்கோங்க, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு இனியா சொல்லுவாங்க. பாக்யா என்ன சொல்வாங்கன்னா, இனியா உனக்கு எத்தனை நாள் தங்கணுமோ இங்கே தங்கிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கணும்ல, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது கொடுத்துடணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கோபியும் இனியா கிட்ட இதே தான் அட்வைஸ் பண்ணுவார். நம்ம வீட்டில் இருந்து நீ வெளியில் போயிருந்தேன்னா உன்னை தேட மாட்டோமா, நாங்கள்லாம் டென்ஷன் ஆகிட மாட்டோமா, அதே மாதிரி தானே அந்த வீட்லேயும் எல்லாரும் உன்னை தேடி இருப்பாங்க, நைட்டு வரைக்கும் வரலன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு சம்மந்தி, அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு, இனிமே நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் சேர்ந்து இனியா வீட்டுக்கு போவாங்க. அங்கே நிதிஷ், சுதாகர், அவங்களோட ஒய்ஃபு சந்திரிகா 3 பேரும் இருப்பாங்க. இவங்கள வாங்கன்னு உட்கார சொல்லிட்டு டிஃபன்லாம் சாப்பிடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரிகாவும் இனியா கிட்ட ஏன் இனியா சொல்லாமல் போனேன், ஏன் எங்களுக்கு ஒரு மெசேஜாவது அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. இனியா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. நிதிஷும் அமைதியாக அப்படியே இருப்பார். கோபி நிதிஷ் ஏன் அமைதியாக இருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. இனியா மேலே ஏதாச்சும் கோபமா சண்டையா அப்படின்னு கேட்பாரு. நிதிஷ் அப்பவும் அமைதியாக இருப்பார். சுதாகர் என்ன சொல்வாருன்னா, அவனுக்கு தலைவலி, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாரு. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, இனியா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்காங்க, அப்படியேவும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டா சரியாயிடுவாங்க, பொறுப்பெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்வார். இதை கேட்ட பாக்யா அவளுக்கு பொறுப்பெல்லாம் நிறையவே இருக்கு, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது அவ, இனிமே இப்படி செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஈஸ்வரி கோபியும் கூட மன்னிப்பு கேட்பாங்க. சுதாகரும் சந்திரிகாவும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதிஷோட அம்மா சந்திரிகா பாக்யாவை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சம்பந்தி, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படிம்பாங்க. பாக்யா என்ன வேணுமோ கேளுங்க, நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் 2 பேருக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறமும் ஏன் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஒன்றா இருக்கீங்க, எங்கே போனாலும் ஒன்றா சுற்றுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பாக்யா இல்லை, நாங்கள் வேற வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபி என்ன சொல்வாருன்னா, எங்கள் 2 பேருக்கும் தான் டிவோர்ஸ் ஆயிருக்கு, நாங்கள் வேற வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் எனக்கு பிள்ளைங்களை பார்க்கணும்ல, அம்மாவையும் பார்த்துக்கணும்ல, அதனால தான் நாங்கள் அடிக்கடி போகிறேன் அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. எல்லாரும் கிளம்பி போனது இனியா கிட்ட சந்திரிகாவும் சுதாகரும் கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க. இனியா என்ன சொல்வாங்கன்னா, நான் நிறைய தடவை பெல் அடிச்சும் யாருமே திறக்க வரல அப்படிம்பாங்க. ஏன் வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்வார் சுதாகர். இல்லை, நிதிஷோட கார் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தது, அதான் நான் திரும்ப பெல் அடித்தேன், ஆனால் திறக்கவே இல்லை, அதனால தான் நான் திரும்பி போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரிகா என்ன சொல்வாங்கன்னா, 2 தடவை பெல் அடிச்சுட்டு யாரும் திறக்கலன்னொடனே உங்கள் அம்மா வீட்டில் போய் ஜாலியாக உட்காந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க.
சுதாகர் என்ன சொல்வார்னா, நீ ஃபோன் அடிச்சிருக்கலாமேம்மா, ஏன் ஃபோன் அடிக்கலை அப்படின்னு கேட்பாரு. இனியா அதுக்கு, நான் ஃபோன் அடித்தேன் அங்கிள், நிதிஷ்க்கு ஃபோன் பண்ணேன், ரிங்கும் போனது, அவர் தான் எடுக்கலை, அதனால தான் நான் கேப் புக் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிதிஷ் எனக்கு எந்த ஃபோனுமே வரல அப்படின்னு சொல்வார். சந்திரிகா இனியா கிட்ட எங்களுக்கு ஃபோன் அடித்து பார்த்துருக்கலாம்ல, அப்படி இல்லைன்னா ஒரு மெசேஜாவது போட்டிருக்கலாம்ல, எல்லாரையும் ஏன் கஷ்டப்படுத்துகிற, நிதிஷ் உன்னை தேடி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டான், என்ன கேட்டாலும் நீ திமிரா பதில் சொல்ற, உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, மட்டும்தான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனியா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது, அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க பேசுறதே வேற மாதிரி இருக்கும், ஃபோன் பண்ணதோ காலிங் பெல் அடிச்சு நீங்க திறக்காததோ எதுவுமே எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு மாடிக்கு போயிடுவாங்க. சுதாகர் சந்திரிகா கிட்ட, நீ விட்டுரு, நானே பாத்துக்கிறேன், இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வாரு. சந்திரிகா என்ன சொல்வாங்கன்னா, இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வந்து அவனை கூட்டிட்டு வந்திருக்கோம், இப்ப அடுத்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவாங்க. சுதாகர், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் அவனை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசி விடுற, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுவாரு. பாக்யா வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புவாங்க. கோபியும் அவங்களோட கிளவுட் கிச்சனுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாரு. ஈஸ்வரி 2 பேரையும் உட்கார வச்சு, உங்க 2 பேர்கிட்டையும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. எதை பத்தி பேசணும் அப்படின்னு பாக்யா கேட்பாங்க. உங்க 2 பேரை பத்தியும் தான் பேசணும், இப்ப சம்மந்தி வீடு வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து பிள்ளைங்களுக்கும் இதுவே பிரச்சனையா முடியும், நீங்க 2 பேரும் செய்யறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஆரம்பிப்பாங்க. கோபி, இதை பல தடவை பேசியாச்சுமா, இந்த திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளவுட் கிச்சன் கிளம்பிடுவாரு. கோபி எழுந்து போனதும் ஈஸ்வரி திரும்பவும் பாக்யா கிட்ட இதை பத்தி பேசுவாங்க. பாக்யா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிற, நீ வெடுக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன்னு தான் கோபி கிளம்பி போயிட்டான், உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் கோபிக்கு ஏதாச்சும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாக்யா, நானும் அதைத்தான் அத்தை சொல்கிறேன், மேட்ரிமோனியில் நல்ல பொண்ணாக பார்த்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. ஈஸ்வரி, விளையாட்டுக்கு நான் சொல்லலை, நிஜமாவே நான் சொல்கிறேன், நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லுவாங்க. திரும்பவும் பாக்யா அதையே தான் சொல்லுவாங்க. பாக்யாவும் அவங்களோட ஹோட்டலுக்கு கிளம்பிடுவாங்க. அங்கே போயிட்டு செல்வியும் பாக்யாவும் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பாக்யா காணாமல் போயிடுவாங்க. பாக்யா திரும்ப வந்ததும் செல்வி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னக்கா டீ போட போயிருந்தேன், அதுக்குள்ளே இப்படி திரும்பி பார்க்கும்போது ஆளை காணோம் அப்படின்னு கேட்பாங்க. பாக்யா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக, வர்றவங்க ஹோட்டலுக்கு வர்றவங்கெல்லாம் பாட்டு பாடுனா ஒரு 30% கன்செஷன் கொடுக்கறதா அதில் எழுதியிருக்கு. இனியா தான் இந்த ஐடியாவை கொடுத்துருப்பாங்க. செல்வி என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா நல்லா பாடணுமா இல்லை சுமாராக பாடினா போதுமா, பாத்ரூம் சிங்கர் மாதிரி பாடினா போதுமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு செல்வி, இல்லைக்கா நானே ஃபஸ்ட்டு பாடி ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாக்யா, ஏண்டி இன்னைக்கே ஹோட்டலில் முடியலான்னு முடிவு பண்ணிட்டியா, பேசாமல் இரு அப்படிம்பாங்க.